ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்யூட் ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. பிக்னர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய கேக் ரெசிபி. நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். அதேமாரி நம்ம பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லாகவும் இருக்கும். வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் பீஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த கேக்கு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜல்லடை வச்சு அதில் வந்து 200 கிராம் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே வேறு. ஸோ சேர்த்துட்டு அதையும் ஜலிச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் சுகர், 125 கிராம் சுகர், 1/2 கப்பு ரீஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அதை வந்து நம்ம ஜலிச்சு வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கட்டிகள் இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். நீங்கள் கேக் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஒரே டைரெக்ஷனில் வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 கப்பு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து அடுத்தது 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக்குங்கிறதுனால நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மறுபடியும் சொல்கிறேன், கேக் வந்து ஒரே டைரெக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இல்லைனா ஹார்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக தான். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இன்னொரு நாங்கள் வந்து டின்னில் தான் வைக்க போகிறோம், கேக் டின். ஸோ அதில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. எல்லா சைடுமே கீழே எண்ணெய் தடவிக்கோங்க. நீங்கள் வந்து இதில் பட்டர் ஷீட் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லாதனால A4 சைஸ் பேப்பர் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். A4 சைஸ் பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு அதை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு மறுபடியும் அதுக்கு மேலே நம்ம எண்ணெய் தடவிடலாம். இது இப்படி உங்களுக்கு இந்த A4 ஷீட் பேப்பரும் இல்லைன்னா நீங்கள் வந்து எண்ணெய் தடவிட்டு மைதா மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுவும் ஓகே தான். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வரது வரைக்கும் மாவு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இந்த டின்னில் சேர்த்துடலாம். இப்படி நம்ம டின்னில் சேர்த்துட்டு இதை வந்து இப்போ நம்ம டேப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா உள்ளே வந்து நம்ம ஏர் பபிள்ஸ் இருக்கும். ஸோ அது போகிறதுக்காக தான் இப்படி நம்ம டேப் பண்ணி எடுக்கிறோம். பாருங்கள், இப்படி 2-3 தடவை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் போகும். இப்போ நம்ம குக்கரில் வந்து உப்பு போட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ண வச்சுருக்கோம். ஸோ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் உள்ளே வந்து ஸ்டாண்டு வச்சிடலாம். ஸ்டாண்டு வச்சுட்டு இப்போ நம்ம அந்த டின்னை உள்ளே வச்சிடலாம். குக்கரில் பண்ணும்போது நீங்கள் வந்து குக்கரோட கேஸ் கட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் மூடி போட்டுடலாம். இப்போ ஒரு 40 நிமிஷம் ஆயிருக்கு. 40 நிமிஷம் நம்ம குத்தி பார்க்குறேன். பாருங்கள், ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, ஒட்டாமல் வருது. இது வந்து கேக்கு வந்து நம்ம நிறைய பண்ணோன்னா அந்த பாத்திரம் அளவும் அப்புறம் கேக்கோட பேட்டரோட அளவும் இது பண்ணி நமக்கு டைம் ரொம்ப ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒரு 50 மினிட்ஸ், சிலப்போ 30 மினிட்ஸில் ரெடி ஆகிடலாம். ஸோ இப்போ நம்ம நல்லா ஆற வச்சாச்சு. ஆற வச்சதுக்கப்புறம் தான் எடுத்துக்கணும். நல்லா பிஞ்சு வரும். ஆற வச்சதுக்கப்புறம் ஓரங்களில் ஒரு கத்தி வச்சு இப்படி டேப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி கமுத்தி போட்டாலே போதும். வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அந்த பேப்பரை எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதே பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட சந்திப்போம். டாட்டா, பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.